இப்போ நம்ம அந்த சம்ஸ் என்னன்னு பார்க்க போறோம். ஸோ அந்த இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. கொஸ்டின்ஸ் அந்த ரேஷியோ ஆஃப் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் இந்த கிளாஸ் இஸ் 5:3. If 60% of boys and 8% of girls is fail an examination, then find the percentage of pass students அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா பாய்ஸ் as well as கேர்ள்ஸ் ரெண்டு பேரையும் எடுத்துக்கோம். ஓகேங்களா? ஸோ அது வந்து 5:3 அப்படிங்கிற ரேஷியோல எடுத்துக்கோம். ஸோ 5:3 இருக்கு. இதுல வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா 8% ஆஃப் பாய்ஸ் வந்து ஃபெயில் சொல்லிருக்காங்க. அப்போ 8% சாரி 16% ஆஃப் பாய்ஸ் வந்து ஃபெயில் சொல்லிருக்காங்க. அப்போ டோட்டல் எவ்வளவு வரும் அப்படின்னா 84% என்ன பண்ணிருப்பாங்க பாஸ் ஆயிருப்பாங்க. கரெக்ட்டா 84% பாஸ் பண்ணிருப்பாங்க. ஸோ கேர்ள்ஸ்ல வந்து 8% ஃபெயில் நம்ம சொல்லிருக்காங்க. அப்போ மீதி எவ்வளவு இருப்பாங்க அப்படின்னா 92% வந்து என்ன இருப்பாங்க அப்படின்னா பாஸ் ஆயிருப்பாங்க. ஸோ டோட்டலா இவங்களோட ரேஷியோ எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 8 இருக்கும். ஸோ இதுதான் கான்செப்ட். இதை வச்சு நம்ம எப்படி பண்ண போறோம் அப்படின்னா 5 × 84 5 × 84 plus 3 × 92 இது ரெண்டு ஃபர்ஸ்ட் நம்ம கன்சிடர் பண்ண போறோம். ஸோ இது ரெண்டு கன்சிடர் பண்ணிட்டு தென் ஆஃப்டர் டிவைட் பை 8 நம்ம யூஸ் பண்ண போறோம். ஸோ இதை நம்ம யூஸ் பண்ணிட்டோமே நமக்கு தெரியும் ஆன்சர் நமக்கு வந்து முடியும். ஸோ 5 × 84 நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா என்ன வரும் உங்களுக்கு 4 2 0 வரும். தென் ஆஃப்டர் இது வந்து 9 × 92 27. ஸோ 27 plus 6 2 9 2 7 தென் ஆஃப்டர் 6. ஸோ இது ரெண்டும் என்ன பண்ண போறோம் ஆட் பண்ண போறேன். ஆட் பண்ணீங்கன்னா 6 9 6 டிவைட் பை 8 வரும். கரெக்ட்டா? ஸோ 8 ஆல நான் என்ன பண்ண போறேன் டிவைட் பண்ண போறேன். 8 ஆல டிவைட் பண்ணீங்கன்னா 64ல எத்தனை 8 இருக்கு 8 8 64. ஸோ 8 8 64 வரும். ரிமைண்டர் என்ன வரும் உங்களுக்கு 56 இருக்கும். 56 மறுபடியும் 8 ஆல அடிச்சீங்க அப்படின்னா 7% வரும். ஓகேங்களா? அப்போ டோட்டலா உங்களுக்கு வர ஆன்சர் வந்து 87% வரும். ஸோ ஆன்சர் டி இஸ் a கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா?